வாய் பேசும் நம்மை விட வாய் பேசாத ஜீவராசிகள் உயர்ந்தவை. ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு உயிரினமோ செல்ல பிராணியோ நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது. நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்க வேணாம், அது நமக்கு ஆறுதலா இருக்கும், ஆதரவா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டமான அழுத்தமான காலகட்டத்திலிருந்து அது நமக்கு ஆறுதலா இருக்கும். அச்சிச்சோ, பெட் அனிமல்ஸா, பேர்ட்ஸா, வீட்டில் வளர்க்குறதா, ஆஹா அதெல்லாம் பயம் அப்படின்னு எத்தனை பேர் எஸ்கேப் ஆகும். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், மனிதனை விட நம்மை விட இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு உயிரினங்கள் தான் அதிகம் தேவை. நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் இயற்கைய அப்படியே பத்திரமா பாதுகாத்துக்கிறது உயிரினங்கள் தான், கால்நடைகள் தான். இந்த மாதிரி இயந்திரமயமான சூழல்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரே ஒரு கால்நடையாவது வேணும். குழந்தைகள் கால்நடைகளோடு உயிரினங்களோடு ஒன்றி பழகணும். அன்றாடம் ஏதேனும் ஒரு உயிரினத்திற்காவது உணவளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வருவோம். காலையில அரிசி மாவுல கோலம் போடுறதுல எறும்பு, காக்கை இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு அது உணவா இருக்கும் இல்லையா? வீட்டில் வளர்க்கக்கூடிய லவ் பேர்ட்ஸ், புறா, ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் எது நமக்கு பிடிக்குதோ அந்த உணவுகளை நம்மளால முடிஞ்ச உணவுகளை அந்த பிடித்தமான உயிரினங்களுக்கு நம்ம வைக்கிறப்ப அது நமக்குள்ளேயே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா நம்மளால எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் அன்னைக்கு முழுவதும்.